ஒரு அன்னகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பட்டணம். சரி, அன்னம் என்றால் சோறு, கிரி என்று சொன்னால் மலை. மலை சுருக்கமாக சொல்ல போனால் சோத்தால் மடையடைக்கும் சோழவள நாடு என்று சொல்கின்றார்கள். இந்த சோழவள நாட்டிலே சரி அம்மையப்பர் ஆலயம் ஒன்று இருக்கின்றது. அம்மையப்பர் ஆலயம் என்று சொன்னால் அதாவது அம்மையும் அப்பனும் இருந்து காட்சி தரக்கூடிய ஆலயம் அம்மையப்பர் ஆலயம். சரி, சக்தியும் சிவனும் இருக்கக்கூடிய ஆலயம். அதாவது கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க கூடாது என்று சொல்லுவார்கள். ஆலயம் தொழுவது சாலையும் நன்று என்று சொல்வார்கள். அந்த சொல்லிருக்கிறாங்க. அந்த அம்மையப்பர் ஆலயம், அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் சிவசக்தி ஆலயத்தை குறிப்பிடும். ஆமா, அந்த சிவசக்தி ஆலயத்திலே தினந்தோறும் அருகால பூஜை நடக்குமா? சரி, இந்த அருகாலை பூஜை செய்யக்கூடிய மறையவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் எத்தனை பேர்கள்? 61 மறையவர்கள் பூஜை செய்து வருகின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் தலைமை பொருந்திய மறையவர் யார் தெரியுமா? சிவபாப்பான். யாரம்மா பாப்பான்? சிவபாப்பான். ஓ, பேரு சிவபாப்பான். சிவபாப்பான். இந்த சிவபாப்பான் நினைக்கின்றார். நாம திருமணம் முடிக்க வேண்டும். சிவ ஆசி என்று சொல்லக்கூடிய பெண்ணை சரி மாலையிட்டு மனம் முடிக்கின்றார். மனமுடைத்து வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே இவர்களுக்கு குழந்தை செல்வம் என்பது கிடையாது. அதாவது ஒரு மனிதனுக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் அவருடைய நிலைமையானது கவலைக்கிடம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து சரி இப்படி முறையமிட்டார் வாருங்க. எப்படி எப்படி கண்ணே குழந்தை வளரே வேணுமென்றே ஓதையரோ நடவனமாய் குழந்தையது வேணுமென்றே ஓதையரும் கடவனமாய் நாளையிலே ஓதை அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து முறையிடுகின்றார்கள். ஆமாம் இறைவா, நாங்கள் யாருக்கு என்ன பாவம் செய்தோம்? எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை. பொன்னை தந்தாய், பொருளை தந்தாய், காக்கக்கூடிய மண்ணையும் அதிகமாக தந்தாய். ஆனால் ஒரே ஒரு குழந்தை தர மறந்து விட்டாய். 16 செல்வத்தில் முதன்மை செல்வம் குழந்தை என்று சொல்வார்கள். அது குழந்தை செல்வத்தை தர மறுத்து விட்டாய் ஆண்டவா. இவ்வளவு நாளும் அதுடைய ஆலயத்திலே பூஜை செய்து வருகிறேனே ஐயா, எனக்கு ஒரு குழந்தைக்கு பிறந்தார்கள் என்று சொல்லி அப்படி என்று சொல்லி பூஜையை நிறுத்திவிட்டு அம்மையப்பர் ஆலயத்திலே இந்த சிவபாப்பான் வந்து முறையிடுகின்றார்கள். வேண்டுதல் வீணாகாது என்று சொல்லி அதாவது இந்த சிவகாசி பெண்கொடியானவள் அருமையாக 10 மாதம் தேர்ந்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாளா. எங்க அப்ப பெற்றெடுத்த குழந்தைக்கு எப்படி கண்ட வேதாமம் சூட்டுகின்றார்கள்? வேலவ வேதியன் என்று திருநாம பெயரை சூட்டுகின்றார். எங்க பயமா என்ன பேர் பொருத்தத்தை பாத்தீங்களா? என்ன பொருத்தம்? ஆமா, அதாவது அந்த கோவிலோ சிவன் கோவில், அந்த கோவிலில் பூஜை செய்யக்கூடிய பூஜாரியின் பெயரோ சிவபாப்பா. இப்போது மகனுடைய பேர் பாத்தீங்களா? வேலவன். வேலவன் எல்லாம் அந்த சிவபெருமானுடைய குடும்பத்தையே அப்படி வேலவ வேதியன் என்று சொல்லி திருநாம பெயரை சூட்டினார்கள். இப்படி சரி வேலவ வேதியன் வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே அம்மையப்பர் ஆலயத்திலே யார் வாழ்ந்து வருகிறார் பாருங்கள். 41 தாதி பெண்கள் நடனமாடி வருகின்றார்கள். இந்த 41 தாதியர்களுக்கும் தலைமை தாதியாக திகழ்ந்து வருகின்றார் சரி இந்த சிவகாமி தாதியானவள். எப்படி கண்ணே நகரானதிலே அனதிலே இவளுக்கு
கொடுத்தான், பொருளை அதிகமாக கொடுத்தான், காக்கக்கூடிய மண்ணையும் அதிகமாக கொடுத்தான் கரைக்கின்ற சிவபெருமான். ஆனால் 16 செல்வத்தில் குழந்தை செல்வம் முதலை என்று சொல்லக்கூடிய சந்தானம் என்று சொல்வார்கள். அந்த குழந்தை செல்வத்தை கொடுக்க மறந்து விட்டார். ஏன் என்று சொன்னால், அதாவது இந்த தாதியர்கள் குடும்பத்தில் திருமணம் என்று உள்ளது கிடையாது. பருவ வயதை அடையக்கூடிய நேரத்தில் கரைக்கண்டனை நோக்கி அவரவருக்கு தன் தானே திருமாங்கலையும் கூட்டிக் கொள்வார்களா? சரிதான். ஆமா, அதே போல் இந்த பெண்ணானவள் நாட்டியத்தை முடித்து விட்டு அம்மையப்பர் ஆலயத்தில் வந்து முறையிடுகின்றார்கள். முறையிடக்கூடிய நாளையே முறையிட்டார் பாருங்கள். என்ன கண்ணே சிவகாமி தாசியானவள் சொல்லுகின்றார், ஐயா அம்மையப்பர் சுவாமி, நானும் யாருக்கும் இந்த பாவம் செய்யவில்லை ஐயா. உமதுடைய நாட்டியத்திலேயே ஆலயத்திலே இவ்வளவு நாள் நாட்டியம் பாடி வருகின்றேனே. நடை போட்டு வருகின்றாரா? ஆமா. நான் இதுவரைக்கும் ஏதாவது கேட்டிருப்பேனா? எதுவும் கேட்கவில்லை. ஆனால் இன்றைய தினத்திலே இடத்திலே ஒன்று கேட்கிறேன் ஐயா. என்ன? குழந்தை இல்லாத கவலையானது பற்றி. சரி, எப்ப ஆலயத்தை முறைய விட ஆமா கேட்பதை கொடுக்கக்கூடிய கற்பக விருச்சிகம் அல்லவா சிவபெருமான்? அவளுக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு வரம் கொடுக்கின்றார். மாதந்தை என்று ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலாம். ஆமா, அந்த குழந்தைக்கு எப்படி பெயர் சூட்டினார் பாருங்கள். பெயர் ஓடி வளர்ந்திட
அம்பாள் குழந்தைக்கு எப்படி பெயர் சூட்டுகிறாள் வாருங்கள். எப்படி திருகண்டன் அட்டுவன் என்று பெயரை சூட்டுகிறார். திருகண்டன் என்று சொன்னால் பகவானின் மறுபெயர். சரி, அட்டுவர்கள் என்று சொன்னால் ஜதி சொல்லுவாங்க தெரியுமாமா, ஒட்டுவார்கள் என்று அர்த்தம். இப்படி நட்டுவன் பெயரை சூட்டி நாளும் நீங்க பொழுது வேண்டமாக வளர்த்துகின்றாள். இப்படி இருக்க சிவகாமிக்கு மீண்டும் ஒரு ஆசையாந்து வருகின்றது. இறைவா, பொன்னை தந்தாய் பொருளை தந்தாய், கேட்ட ஆண் குழந்தையை நீ கொடுத்து விட்டாய். ஆனால் எனக்கு பிறகு இந்த ஆலயத்திலே நாட்டியம் ஆடுவதற்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து முறையவிட அம்மையப்பர் அவளுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு வரம் கொடுக்கின்றார். என்று ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார். அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டுமே என்று சொல்லி ஆருடைய பெயரிடுவோம், ஆருடைய பெயரிடுவோம், அருமையுள்ள மகளாருக்கு ஆருடைய பெயரிடுவோம், ஆருடைய பெயரிடுவோம், அருமையுள்ள மகளாருக்கு அம்மையப்பர் பெயரிடுவோம், நல்ல பெயர் அதை சொல்லி பார்க்கலாம். அதாவது நான் பெயர் வைக்கிறது ரொம்ப கில்லாடி. நான் வைக்கக்கூடிய நேரத்துல சரி கொஞ்சம் நீளமோ கொஞ்சம் கட்டையாகவே இருக்கும். பரவாயில்லை, நான் ஒரு பெயர் வைக்கட்டுமா? நம்ம கூட்டத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கோம்னு பார்த்து சொல்லு. 6 பேர் இருக்கிறோம். 6 பேர் இருக்கீங்க. அங்கே பத்தி ஒரு டேங்க் இருக்கு, தண்ணி டேங்க். ஆமா ஆமா, அதனால நம்ம இது இங்கிலீஷ்ல சொல்லு 6 டேங்க் சொல்லு 6 டேங்க். எப்படி இருக்கு பேரு? அதாவது இப்படி எல்லாம் பெயர் வச்சா நல்லா இருக்காதுடி. ஏன்னா அந்த காலத்திலே கடவுளுடைய பெயர்களை தான் மனிதர்களுக்கு வைத்தார்களாம். ஆமா, எதற்காக சொன்னா இப்ப உன்னுடைய பெயர் முருகன் வச்சுக்கோயே, இவர் நாளைக்கு உங்க அம்மா எத்தனை நேரம் பண்ணி முருகா முருகான்னு கூப்பிடுவாங்க. அப்படி முருகன் என்று கூப்பிடக்கூடிய தருணத்திலே அந்த முருகன் நமக்கு கண்டிப்பா காட்சி கொடுப்பாராம். என்ன அந்த காலத்துல பேர் வைப்பாங்க, அதாவது ஒரு ஆளுக்கு வாயில நம்ம அதாவது கூப்பிடுற மாதிரி பேர் வைப்பாங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது, அப்படி நேர ஏருக்கு மாறா பேர் வைப்பாங்க. ஆமா, பேசவே முடியாத ஆளுக்கு கிளிமொழின்னு பேர் வைப்பாங்க. நடக்கவே முடியாத அந்த ஆளுக்கு நடராஜன் நல்லா தாண்டுவார், தாண்டவம் பிள்ளை நடராஜன் வைப்பாங்க. தலையில முடியே இருக்காத அந்த ஆளுக்கு முடிசூடும் பெருமாள் வைப்பாங்க. இப்படி நம்ம இடத்துல ஏருக்கு மாறாதான் பேர் வைப்பாங்க. விரட்ட மாட்டாங்க. அவங்க பேர் தர்மலிங்கம். யார சொன்னா நீ இப்போ குடும்பத்துக்குள்ள குழப்பம்? அப்படி ஒண்ணும் கிடையாது. இப்படி பெயரை சொல்றாங்க. இப்படி சரி பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது. சிவகாமி தாசியானவள் இந்த குழந்தை லட்சுமி கடாட்சியம் நிறைந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு லட்சுமி 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 சிறு வயதிலே ரொம்ப அழகென்று சொல்லுகின்றார்கள். அப்படி இப்படி லட்சுமி என்று பெயரை சுட்டி வேணியும் பொழுது வண்ணமாக வளர்த்து வருகின்றாள். அந்த லட்சுமிக்கு 10 வயது பிராயத்தை அடைந்தவுடனே சிவகாமியான மணமகிழ பலபணியும் அங்கையற்கு அணிந்தவளும் நதியிலே மையமிட்டா காது தங்கத்தோடு மிட்டாய் மரட்டு நாடகம் சிலம்புதண்டை வட்டரஞ்சா நெற்றி பெறே பார்ப்புரைக்கு வார்த்தது போல் விளந்து வாழ லட்சுமியோ
பொறுக்கி வார்த்தது போல விளந்து வருகின்றாள். சிவகாமியானவள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நகை எல்லாம் யாருக்கு சொந்தம்? நம்மளுடைய மகளுக்கு அல்லவா சொந்தம். பெண் பிள்ளைக்கு தானே போட்டு அழகு பார்க்க முடியும். கண்டிப்பாக. அப்படி என்று அநேக விதமான நகைகளை போட்டு அலங்காரம் செய்கின்றாளா. சரி, லட்சுமியோட அழகு இருக்கு பாத்தீங்களா? அப்படி ஒரு அழகையா. லட்சுமி ஆடவர்கள் கண்டார்கள் என்று சொன்னால் அவள் பிறகே சென்று விடுவார்களாம் அந்த சின்ன வயசுல. சின்ன வயசுல பேர் அழகு என்று சொல்லுகின்றார்கள். ஆமா, அதாவது ரோட்டிலே நடந்து செல்லக்கூடிய முதியவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அம்மா உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய ஊர் என்ன, நீ படிக்கிறியா இல்லை என்று படிக்காமல் இருக்கின்றாய் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவளுடைய அழகை ரசித்து சென்று விடுவார்களா. ஆமாமா, அப்படி ஒரு அழகுன்னு சொல்ல வரீங்க. இப்படி இருக்க சரி, லட்சுமியுடைய அழகு எப்படி என்று பாருங்க. எப்படி கண்ணே? பெண்ணு காணால் பெண்ணழகு. ஆமா, நல்ல கழுத்தழகு. ஆமாமா, என்ன நாகத்திற்கு இந்த விதமாக பெண்ணுக்கானால் பெண்ணழகு வேதனெல்லாம் முகத்தழகு. சந்திரனுக்கானாலும் சரி சற்று ஒரு கருப்பு உண்டு, சூரியனுக்கானாலும் சுற்றி ஒரு கருப்பு உண்டு, ஆடுகின்ற நாகத்திற்கும் அடிமடியில் கருப்பு உண்டு, சரி ஓடுகின்ற தண்ணீருக்கும் உள்சுழியில் கருப்பு உண்டு, அதிலும் பழத்திற்கானால் மத்தியில் ஒரு கருப்பு உண்டு. சரிதான். ஆனால் இந்த லட்சுமிக்கோ தலைமுடியோ கருப்பொழிய தானே ஒரு கருப்பும் இல்லை, பின்னே ஒரு கருப்பும் இல்லை. இப்படி லட்சுமியால் வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே 12 வயசு இருக்கும். அந்த நேரத்திலே சிவகாமி நிற்கின்றார். நமதுடைய மகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றாள், பேர் அழகாக இருக்கின்றார். நமக்கு பதிலாக இவள் நாட்டியம் ஆடி வந்து அழகு சொன்னால் எவ்வளவு அழகாக இருக்கும். நாமல் குழந்தை பெற்றெடுத்ததே அதற்கு தானே. அப்படின்னா சரி, லட்சுமியை நீ வீட்டுல இருக்க கூடாது, கண்டிப்பாக வெளியில விட்டுறணும். வெளியே இல்ல, நாட்டியம் ஆட சொல்லணும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. கண்டிப்பாக இப்ப நல்லா கோவில போய் ஆடுறேன்னு சொன்னா கூட்டமே வர மாட்டேங்குது, யாரும் பார்க்க மாட்டாங்க. சிவகாமியா ஐயோ அவ்வளவு நாட்டியத்தை பார்ப்பார்களா? நம்ம என்ன சின்ன வயசுல நல்லாதான் ஆடினாங்க, வயசாயிட்டு இல்லையா, அது எல்லாத்துக்கும் உள்ளது தானே. ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் வீட்டுல ஓய்வு எடுக்கணும். ஒரு காலத்துல ஆடாத ஆட்டமா, ஆடாத பாட்டா. ஆமாமா, ஆடிய ஆட்டம் என்ன, சிவகாமி தாதி பாடிய பாட்டு என்ன. இப்போ அதே ஆட்டம் பாட்டம் இருக்கின்றது, ஆனால் ஆட்கள் பார்க்க வர வேண்டுமே. கண்டிப்பாக கூட்டம் வராதல்லவா. அப்படி என்று தன்னுடைய மகள் லட்சுமி அழைக்கின்றாளா. மகளே லட்சுமி, அம்மா இங்க வா மகளே, வந்தேன் உன் அழகுக்கும் உன் திறமைக்கும் நீ கோவில்ல சென்று இன்றைய தினத்தில் நாட்டியம் ஆடி வர வேண்டும். சரிங்க அம்மா, ஏன்னா அம்மாவுக்கு வரக்கூடாத நோய் எல்லாம் வந்துருச்சு. சரி, சுத்தமா என்னால கோவில்ல ஆட முடியவே இல்லை. எனக்கு பதிலாக நீ ஆடி வருவியா செல்ல மகளே? கண்டிப்பாக அம்மா. அம்மா, இந்த வார்த்தை தாங்கள் எப்போது உரைப்பீர்கள் என்று காத்திருக்கின்றேன் என்று சொன்னார். உங்களுக்கு வயதாகி விட்டது என்று சொல்லி நான் உரைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வெளியிலே செல்லக்கூடிய நேரத்தில் சிவகாமி தாதி கிளவியாகிவிட்டால் கிளவியாகிவிட்டால் என்னுடைய செவியிலே கேட்கின்றது. தனியாக போக வேண்டாம், அழகா இருக்க பத்தியா. ஆமா, அண்ணன் இருக்கான், அண்ணன் திருகண்ட நட்டுவன். சரி, அவனையும் கூட கூட்டிட்டு போமா. ஆமா, ஏன்னா பாதுகாப்பாக பார்த்து கொள்வான். அப்ப எல்லாரும் பாப்பாங்கம்மா. அப்படியா? ஆமாம்மா, கண்டிப்பாக ஆகட்டும் என்று சொல்லி இந்த லட்சுமியானவள் அம்மையப்பர் ஆலயத்திலே சரி நாட்டியம் ஆடுவதற்காக வருகின்றாள். லட்சுமி நடனத்தை பார்ப்பது கூட்டம் எல்லாம் அங்கங்கே அப்படி வரதுக்கு முன்னாடியே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் சிவகாமி தாதியே நல்ல ஆடினவர்கள். சரி, என்று 16 வயது அதாவது 12 வயது மங்கை ஒன்று ஆடு வருவார்கள் என்று சொன்னார். இந்த லட்சுமியானவள் எப்போது வருவாய் வருவாய் என்று நாட்டு மக்கள் அனைவரும் வழிமேல் விழிவைத்து காத்திருக்கின்றார்கள். ஆடுவதற்கு முன்னாலே வந்திருக்கிறாங்க. நம்மெல்லாம் இவ்வளவு தூரம் பாடுறவங்க யாராவது இருக்காங்களா பாத்தீங்களா? கொஞ்சம் கழிச்சிட்டுமா. அப்படியா? ஆமா, ஏதோ ஒரே ஒரு அக்கா மட்டும் நமக்காக வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க பலரந்தோட வந்தது. அப்படியா? எண்ணெய் வச்சு காவல் வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க. சரிதான். அப்படி என்று சொல்லி லட்சுமியாரோட அம்மையப்பர் ஆலயத்திலே நாட்டியம் ஆடி விளையாண்டு வாருங்கள். எப்படி கண்ணே? அம்மையப்பர் கோவிலுக்கு கோவிலுக்கு போய் வருவார் கோவில் வருவாய். அம்மையப்பர் கோவிலுக்கு கோவிலுக்கு அந்தாடும் போய் வருவாய்.
லட்சுமியானவள் அம்மையப்பர் ஆலயத்தில் நடனமாடி வருகின்றாள். நடனமாடி வரக்கூடிய தருணத்திலே எல்லாரும் அப்படி அமர்ந்து லட்சுமியுடைய நாட்டியத்தை ரசித்தார்களா? எப்போது திரை விலகும் 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 என்று வழிமேல் விழிவைத்து காத்திருக்கின்றார்கள். பல நாள் ஆடி வருகின்றாள். அப்பொழுதுதான் கோவில பூஜை செய்தா பாத்தீங்களா? சொன்னால் அதே அம்மையப்பர் ஆலயத்திலே அந்த 61 மறைவர்களுக்கும் தலைமை மறைவராக இருந்தார் அல்லவா சிவபாப்பானுடைய மகன் வேலவ வேதியன் அங்கு பூஜாரி தலைமை பூஜாரியாக அமர்ந்து வருகின்றார். ஒரு நாளைய தினத்தை உன் மனதிலே நினைக்கின்றார். அதாவது ஒரு பெண்ணானவள் நாட்டியம் ஆடுகின்றாய் செல்லுகின்றாய். உண்மைதானே? நாமல் இதுவரையும் அந்த பெண்ணை கண்டது கிடையாது. பேரழகி என்றல்லவா சொல்லுகின்றார்கள். இன்றைய தினத்தை நாமல் கண்டிப்பாக அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சிவகாமி தாதியோ அதாவது லட்சுமியானவள் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு ஓரமாக நிற்கக்கூடிய நேரத்தில் ஏறிட்டு பார்த்தால் லட்சுமியை தங்க சிலை போல் காட்சியளித்தாளா? மனதிலே நினைக்கின்றான். நம் குலத்திலும் பெண்கள் இருக்கின்றார்கள். இப்படி ஒரு பேரழகிய நாமல் வாழ்நாளில் கண்டது கிடையாது அல்லவா? ஒரு நாள் இருந்த மறுநாள் இருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு பெண்ணோடு நாமல் ஒட்டி உலாவ வேண்டும் என்று உள்ள ஒரு கீழ்த்தரமான மனதில் ஒரு எண்ணம் வச்சுட்டான். அம்மையம்மா கோவிலே பூஜை செய்யக்கூடிய பூஜாரி தெய்வத்திற்கு சமம் என்று சொல்வார்கள். அவருடைய மனசுல அந்த எண்ணம் வரலாமா? கண்டிப்பாக வரக்கூடாது. அப்படி என்று சொல்லி அந்த பூஜையானது முடிந்து அனைவரிடத்திலும் கற்பூர தட்டை காண்பித்து வரக்கூடிய நேரத்தில் லட்சுமி இடத்தில் அருகிலே வந்தார். அந்த ஒளியிலே அவளுடைய முகத்தை கண்டான். தன்னுடைய மதியை இழந்தான். ஒரு மனிதன் எதை வேண்டும் என்று சொன்னாலும் இழக்கலாம். தன்னுடைய மதியை மட்டும் இழக்க கூடாது. மதினா நம்ம அந்த மதி கிடையாது. மதி தன்னுடைய சொந்த மதி. சுய அறிவை இழந்துட்டான்னு அவருக்கு வாழ்க்கையில எல்லா அனைத்தும் இழந்த மாதிரிதான். அவனுடைய மதியை இழந்தான். லட்சுமியுடைய பாதத்தில் பொத்தென்று விழுந்தான். இதுவரைக்கும் சும்மாத்தானே வந்தார். ஆனால் இந்த நேரத்தில் கீழே மயங்கி விழுந்து விட்டாரே. கண்டிப்பாக என்னதாக இருந்தாலும் நான் தான் கேட்க வேண்டும். அப்படி என்று லட்சுமியானவள் சொல்லுகின்றார். என்ன ஐயா சுவாமி கிளம்புறீங்கள்? என்ன இதுவரைக்கும் சும்மா தானே வந்தீங்க, இப்ப இப்படி விழுந்து கிடக்குறீங்களே? ஏன்னா வேதிய நடிக்கிறோன்னு இவளுக்கு தெரியாது. கண்டிப்பாக. ஆமா, ஏன் இப்படி விழுந்தீங்க? உடம்பு சரியில்லையா? எதற்காக விழுந்தேன் என்று எனக்கு தெரியாது. அவருக்கு அதாவது மயக்க வருவது போல ஜாலம் காண்பிச்சான். இந்த லட்சுமியானவள் மனதிலே நினைக்கின்றார். கோவிலில் பூஜை செய்யக்கூடிய பூஜாரி தெய்வத்திற்கு சமம் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். அப்படி என்று சொல்லி கள்ளம் கபடம் இல்லாமல் அப்படியே இந்த வேலவனை கட்டி அணைத்து தூக்கி வைக்கின்றார் தன்னுடைய மடி மீது. பாருங்க, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லி உங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு வரீங்க. என்னுடைய வீடு வெகு தொலைவில் இருக்கின்றது. இங்கிருந்து நான் போவதற்கு முன்போ இன்னும் நான் இருப்பேனோ இருக்க மாட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாது ஐயா. என்ன சொன்னா நீங்க கோவில பூஜை செய்கிறோம் அல்லவா, நீங்க நிறைய காலம் உயிரோடு இருக்கணும். கண்டிப்பாக. சரி, நீங்க ரொம்ப கஷ்டத்துல பேசுறீங்க அப்படின்னு சொன்னா எங்க வீடு பக்கத்துல தான் இருக்குது. உன்னுடைய ரொம்ப அடுத்தில் தான் இருக்கின்றதா? ஆமா. அப்படி என்று சொன்னால் என்னை அங்க அழைத்து செல்கின்றாயா? நான் உங்களை அங்கே அழைத்து செல்கின்றேன். உங்க வீட்டில் யாரெல்லாம் உண்டு? எங்க அம்மா இருக்காங்க, எங்க அண்ணன் எந்த இருக்கிறாரு, நாங்க 3 பேர் தான். மொத்தம் 3 பேர் தானா? ஆகட்டும் என்று சொல்லி அருமையாக தன்னுடைய அரண்மனையிலே அழைத்து வருகின்றார். அரண்மனையில் வரக்கூடிய நேரத்தில் தாசியான இந்த சிவகாமி தாதி வீட்டில் இருக்கின்றார். லட்சுமியானவள் வந்து கதவு தட்டுறாமா. யாரது?
அம்மா நான் தான்மா லட்சுமி லட்சுமி வந்திருக்கின்றேன். லட்சுமியா? ஆமாம்மா. மகளே, அன்பு மகளே வா. அம்மா ஆட்டங்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பாக இருந்தது தெரியுமா? நீ ஆடுன கூட்டம் வராம இருக்குமா? கூட்டங்கள் எல்லாம் அலைமோதியது மதியம். உன்னை பார்த்து அலை தெரிகின்றது. ஆமாம்மா. இந்த இடத்திலே நிறைய கூலி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா என்ன அதோ இருக்கின்றான் அண்ணன். ஆமா. 2-3 வாட்டி போயிட்டு வந்தான். அனைத்தையும் மாறிக்கொண்டு பின்னாடி போட்டு வைத்திருக்கின்றான் என்று நினைக்கின்றேன். சரி, அப்பதான் வேதியை கண்டாய். ஆமாப்பா. மகளே, என்னம்மா அம்மா நீ தனியாக வராமல் இன்னும் ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றாய். யார் தெரியுமாம்மா? யாரு? நம்ம வீட்டுக்கு சாமி வந்திருக்குமா? சாமியா? ஆமாம்மா. சாமி வந்திருக்குன்னா? ஆமா, சாமி என்று சொன்னால் அந்த சாமி கிடையாது. அதாவது அம்மையப்பர் ஆலயத்திலே கோவில் பூஜை செய்யும் பூஜாரி நம்மளுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார். அப்படியா? ஆமாம்மா. சிவபாப்பானுடைய மகனாய்வள். ஆமா. சரி இருக்கட்டு. இவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா. உடனே வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போ. அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடு. ஆமா. அப்படி என்று சொல்லி சரி. அருமையாகவே ஆமா, அன்றைய தினத்தன்று விபரிசையாக உபசரணங்கள் நடந்தது. சரிதான். ஏமா என்ன? தாதி வீட்டிற்கு போகக்கூடிய ஒரு நாள் போன மறுநாள் போகாம இருப்பானாமா? இருக்க மாட்டான். ஏமா இப்ப பொதுவாக இப்ப ஒரு வயசான ஆளை நம்ம அதாவது ரொம்ப முடியாம இருக்கக்கூடிய ஆளை பார்க்க போகக்கூடிய நம்ம என்னது வாங்கிட்டு போவோம்? என்ன வாங்குவோம்? பல்லுக்கு பதமா பன்னோ ரொட்டியோ ஏதாவது வாங்கிட்டு போவோம். அப்படிதானே? சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு சாக்லேட்டோ பிஸ்கட் அப்படி வாங்கிட்டு போவோம். ஆமா, அதாவது நம்ம கோவிலுக்கு போகக்கூடிய நேரத்தில் பூ வாங்கிட்டு போவோம். ஆமா, ஏன்னா பண்ணை அழகாவிய இருக்கக்கூடிய ஆண்டவனுக்கு திணை அழகாவிய ஒரு கற்பூரம் ஏதாவது வாங்கிட்டு போகும். அப்படிதானேமா? இந்த தாதி வீட்டிற்கு வரக்கூடிய மனதில் நினைக்கின்றான், நேற்று கையில காசு இல்லாம போனோம், மதிச்சா என்றும் காசு இல்லாமல் போனா நம்மள மதிப்பாளா? மதிக்க மாட்டார். அப்படி என்று சொல்லி இந்த தாதி வீட்டுக்கு கொஞ்சம் பணம் மாறிட்டு போறான். இப்படி இருக்க சரி சிவகாமியாக நினைக்கின்றார், நம்ம மகள் ஒரு நல்ல ஆளதான் படிச்சிருக்கா, இவங்கிட்ட நிறைய பொன்பொருள் இருக்கின்றது, எப்படியாவது இவனுக்கு மருந்து கொடுத்து பொன்பொருளை எல்லாம் நாம வாங்க வேண்டும் என்று சொல்லி வசியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மருந்திடவே வேணும் என்று மருந்து வல்ல தேடுவாளா, ஆடையொட்டி பின்தொடரை அதிகமாட்டி செயலையொட்டி மருந்து எல்லாம் திரட்டி அவள் எழுதர்த்தி பாடுபட்ட மருந்து எல்லாம் பாப்பானி தின்ன வைத்தாய் மறுத்தாயோ மருந்திட வேணுமே என்று சொல்லி அநேக விதமான மருந்துகளை சேகரித்து மசி போல அம்மியிலே வைத்து அரைத்து நிழலிலே காய வைத்து உருண்டையாக வைத்தாளாம். ஒரு உருண்டையாக உருட்டி வெற்றிலையிலே தடவி லட்சுமியை பார்த்தாள். மகளே லட்சுமி, வேதியர் வந்துட்டாரா? அம்மா 11:45 ஆகுது. சரி 12:5 என்று சொல்லக்கூடிய அளவில் நம்மளுடைய அகரத்திற்கு வந்துருவார். சரி இருக்கட்டும், நான் ஒரு வெற்றிலை குடிக்கின்றேன், அதனை அவரை சாப்பிட சொல்லணும். அம்மா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரு, ஆனால் சாப்பிடவில்லை என்று சொன்னால் என் மீது பாசம் இல்லை என்று சொல்லு, எங்கப்பா உடனே சாப்பிட்டு விடுவார். அப்படியா? ஆகட்டும் என்று சொல்லி அதாவது இந்த வெற்றிலையை கொடுத்து விட்டு சிவகாமி தாதியாரும் வெளியில் சென்று விட்டார். ஆமா, இந்த வேலவன கோவிலிலே பூஜையை முடித்து விட்டு நேர சிவகாமியுடைய வீட்டிற்கே வருகின்றார். ஆமா, லட்சுமி லட்சுமி வேதியரா? ஆமா, வாருங்கள் வாருங்கள். ஆமா, அத்தை எங்க போறார்கள்? அம்மாவா வெளியே போயிருக்காங்க. வெளியில போயிட்டாங்களா? ஆமா. பல நாள் கனவு. என்ன என்று சொன்னால் உங்க அம்மா இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு வாக்கியமும் பேச முடியவில்லை. சரி, உன்னிடத்தில் தனிமையாக பேச வேண்டும் பேச வேண்டும் பேச வேண்டும் என்று அம்மா உங்களை இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டே இருந்தாங்க. நீங்களும் வரலையா? அதனால போயிட்டாங்க. ஆமா, சரி உங்களுக்காக எங்க அம்மா சூடா பால் காய்ச்சி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, இந்த பாலை நீங்கள் அருந்துங்கள், அருந்திவிட்டு பேசலாம். ஆகட்டும் என்று சொல்லி கொடுத்த பாலை வாங்கி அருந்தினான் இந்த வேலவன். வெற்றிலையை குடிக்கின்றாரா? பாருங்க, என்னம்மா எங்க அம்மா வெத்திலே உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, அது மட்டுமா இது வெத்தில சாப்பிடுவீங்களா? லட்சுமி என்ன? அதாவது எனக்கு தாம்பூலம் தரிக்கின்ற பழக்கமே கிடையாது, எனக்கும் என்னுடைய தோப்பனாருக்கும் தாம்பூலம் தரிக்கின்ற பழக்கமே கிடையாது. அப்படியா? ஆமா, தோப்பனார். ஆமா, அம்மாவை எப்படி சொல்லுவீங்க? மம்மி. அப்படியா? ஆமா. சரி, உங்க தோப்பனாருக்கு பழக்கம் கிடையாது, ஆனால் இங்க நீங்க கல்யாணம் பண்ணி வந்துட்டீங்கன்னு சொன்னா இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். அப்படியா? இத பாருங்க, நீங்க இந்த வெத்தலை சாப்பிடலாம், என் மீது உங்களுக்கு பாசமே அர்த்தம். லட்சுமி, என்ன உன்னுடைய திருக்கரத்தால் நீ விஷத்தை கொடுத்த
கண்டிப்பாக சாப்பிடுவேன். அப்படியா? ஆமாமா. அப்படி என்று வெற்றிலையை சாப்பிட்டானா? வெற்றிலை சாப்பிடக்கூடிய நேரத்தில் மனதிலே நினைக்கின்றார், அதாவது வேலையானது செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதி எனக்கு ஊட்டிவிட வேண்டும் என்று சொல்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி அப்படியே முதுவை தட்டி கொடுத்துட்டா. இவன் மெய் மறந்த அந்த உமிழ்நீர் அப்படியே விழுங்கி விட்டார். பாத்தீங்களா? ஆமாமா. மறந்த உள்ளே போகின்றது. சரி. வேலை செய்ய ஆரம்பிக்கின்றதா? ஆமாமா. அப்பதான் லட்சுமியை ஏறெடுத்து பார்க்கிறேன். ஏறிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் லட்சுமி அணிந்த ஆடை அவனுக்கு பிடிக்கவில்லை. பிடிக்கலையா? லட்சுமி, ஆமா, இது என்ன ஆடை அணிந்து வைத்திருக்கின்றாய்? இது நாட்டிய உடை. நாட்டிய உடை. இனிமேல் நாளை முதல் நான் உனக்கு பன்னாரஸ் பட்டும் காஞ்சிபுரம் பட்டும் வாங்கி கொண்டு தருகின்றேன். அப்படியா? ஆமா. சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. ஆகட்டும் என்று சொல்லி நகைகள் வச்சிருக்கீங்களா? நகைகள். லட்சுமி, என்ன நகைகள் தானே? நம்ம இது இந்த ஜிமிக்கி கம்மல் அவ்வளவு அதாவது மாலையாக போட்டிருக்கின்றாய். தங்கத்தில் உனக்கு எதுவுமே கிடையாதா? தங்கத்துல எங்க அம்மா எனக்கு எதுவுமே செய்து கொடுக்கல. ஆமா, கவலைப்படாதே. என்ன? என்னுடைய தாயானவள் சரி அநேக பொருட்கள் வைத்திருக்கின்றார்கள், நாளை கொண்டு தருகிறேன், சற்று பொருள் எல்லாம் கொண்டு வந்து விட அப்படி என்று சொல்லி மறுநாள் வீட்டிலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தாய் தந்தையருடைய சொத்து பணங்கள் கொஞ்சம் அப்படியே நகையாடுறது அவ்வளவு எடுத்துக்கொண்டு தாதியுடைய வீட்டிலே கொடுத்து விட்டார். அது மட்டுமில்லாமல் கொஞ்சம் போல சொத்து பத்துகள் இருந்த அனைத்து லட்சுமி பேர்ல எழுதி வச்சுட்டான். கொடுக்க முதலில்லாத நேரத்தில் அம்மையப்பர் ஆலயத்திலே வந்தான். நம்ம கையில தான் காசு இல்ல. அம்மையப்பர் ஆலயத்துல எவ்வளவு பொன்பொருள்கள் இருக்கின்றது. தங்க சிலைகள் இந்த பொன்பொருள்கள் இவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய தாய் லட்சுமிக்கு போட்டால் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொல்லி அருமையாக இருக்கும். உண்மைதானம்மா? அப்படி என்று சொல்லி அம்மையப்பர் ஆலயத்துல வந்து அப்படியே கை வச்சுட்டான். இருக்கக்கூடிய பொன்பொருளை எல்லாம் தாசி பெண்ணுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தானா. முதல் இல்லாத நேரத்தில் பார்த்தா உண்டியல பிரதான பூசாரி நம்ம தானே, சாரி நம்ம கையில தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உண்டியல தூக்கி கொண்டு கொடுத்துட்டான். அது மட்டுமில்லை, அடுத்த நாள் கையிலே காசும் இல்லை, கொடுக்கவும் யாரும் இல்லை. இருந்தால் லட்சுமி இவனால மறக்க முடியல. ஓட ஓடி லட்சுமியோட அரண்மனையில் வருகின்றான். கதவை தட்டுறான். அத்தே, அத்தே, எத்தனை பேரு கதவை தட்டுறீங்க? அத்தே, ஒரு ஆள் தான் அத்தே, நான் 2 கை எடுத்து தட்டுனேன். அப்படியா? ஆமா அத்தே. ஆமா ஆமா அத்தே. மேதியனா? ஆமா ஆமா ஆமா. வந்துட்டியாக்கும். ஆமா அத்தே. என்ன என்னத்தே தரக்குறைவாக பேசின மாதிரி? வர வர நீ பணமே கொடுக்க மாட்டேங்கடா. அத்தே, அதாவது லட்சுமி எங்கே சென்றார்கள்? லட்சுமி வீட்டுல கிடையாது. லட்சுமி நாட்டியத்திற்கு சென்று இருக்கின்றார். ஆமா, கையில காசு இருக்குதா? அத்தே, நான் ஒரு வாக்கியம் மட்டும் சொல்லிவிடவா? என்ன? அதாவது லட்சுமி வரும் வரை தங்களுடைய இந்த ஒட்டி திணையில் கையில காசு இருக்கா இல்லையா? அத்தே, ஒரு தினமும் கடமை, நாளை கண்டிப்பாக கிடைக்கும், கொண்டு கொடுத்து விடுகின்றேன். கையில காசு இல்லாதவருக்கு தாசி வீடு தந்து வெளியே போட நாயே, வெளியிலே போட நாயே உள்ள வார்த்தையை கேட்டான் இந்த வேலவ வேதியன். மனவாளன் வந்தாள். இந்த வார்த்தை சொல்லுகின்றாள். என்ன சொல்ல பாருங்க. என்னம்மா? நீ பல நாளாய் கொடுத்த மோதல அச்ச பிள்ளை, பல நாளாய் கொடுத்த முதல்கள் வெளியே போய் என்று உரைத்து விட்டாரே. ஆமா, மரியாதை வாசலை மரியாதை என்று சொல்லுவார்கள். சரி, நான் இடத்துல இருக்க கூடாது என்று சொல்லி ஆமா ஆள் போன போக்கில் நடந்து
சரி முட்கள் நிறைந்த காட்டிலே வந்து அமர்ந்திருக்கின்றானா நாட்டியத்தை முடித்து விட்டு லட்சுமியானவள் அரண்மனையில் வருகின்றாள் சரி தாயாரிடத்துல கேட்கின்றாள் என்னம்மா அம்மா அம்மா யாரு லட்சுமியா அம்மா 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 ஆமா நாட்டியங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்னதம்மா நாட்டியங்கள் எல்லாம் எப்படி இருந்தது நாட்டியம் நல்லா இருந்துச்சு சிறப்பாக இருந்தது என்று எனக்கு தெரியும் ஏன் என்று சொன்னால் என்னுடைய மகள் அல்லவா ஆமா ஊரார்கள் உடைமைகள் கொடுத்திருப்பார்கள் அல்லவா எல்லாம் அண்ணன் கிட்ட இருக்குது அண்ணன் கிட்ட அண்ணன் எப்போது வருவார் அண்ணன் இப்போது பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாரு அப்படியா சரி சரி அம்மா பேச நான் சற்று பொறுதாயே அதாவது நாட்டியமாடிய கலைப்பால் வந்திருப்பாய் வெந்நீர் போட்டு வைத்திருக்கின்ற நம்ம குளித்து விட்டு ஓய்வெடு அம்மா நான் அண்ணன் வரும் வரை வெளியில் நின்று கொண்டு வேதியர் வந்தாங்களா வேதியர் சாமி வந்தாங்களா அம்மா ஒரு வேதியன் வந்தால் வேதியர் என்று சொல்லலாம் வேதியர்கள் பல பேர் நம்மளுடைய வீட்டிற்கு வந்து மூடு ஒருத்தர் தான் வருகின்றார் வந்தாரே வரலையா எந்த வேதியரம்மா கோயில பூஜை வைப்பாரே ஆமா வேலவ வேதியன் வேலவன் ஆமா வந்தான் மக்கத்த பையன் ஒன்று திண்ணையிலிருந்து லட்சுமி என்று உளறிக் கொண்டிருந்தான் அம்மா உன்னுடைய கையிலே காசு பணம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டேன் சரி இன்று ஒரு தினமும் கரம் என்று உரைத்தான் காசு இல்லாதவனுக்கு தாசி விடுவதற்கு கைவனை வீட்டை விட்டு வெளியிலே போட நாய் என்று உரைத்தேன் அடியே பாவி என்ன கோபத்தில் இருந்தார் என்று தெரியாதம்மா நீ அழிந்திருக்கின்றாயே பொன்பொருள் அவர் கொடுத்ததுதானே உண்மைதான் நான் போட்டிருக்கிற பொன்பொருள் அவர் கொடுத்ததுதானே அவர் கொடுத்த பொன்பொருள் எல்லாம் 7 தலைமுறைக்கு நம்ம இருந்து சாப்பிட அளவு கொடுத்திருக்காரு இருந்தால் என்ன எம்மா இதெல்லாம் தவறம்மா என்னம்மா வெளியே போ நாய் என்று உரைத்திருக்கின்றாயே பாரு அவர் இல்லாத இடம் எனக்கும் தேவையில்லை உடனே அவரை போய் கூட்டிட்டு வா என்ன கூட்டி விட்டு வர வேண்டுமா இல்லன்னா நான் இப்ப போயிருவேன் லட்சுமி என்ன வார்த்தை சொல்லுகிறாய் லட்சுமி என்ன வார்த்தை சொல்லுகிறாய் அம்மா ஆண்டாலும் அவரோடு செத்தாலும் அவரோடு என்ன வார்த்தை சொல்லுகிறாய் லட்சுமி ஒரு வார்த்தை தாய் விளக்கதை கேட்காமல் செல்லாது அவர் இல்லாத எனக்கு தேவை கிடையாது நான் வருகிறேன் இளமரி குலை அறியாது என்று சொல்வார்கள் அது நஞ்சை கண்டாலும் ஒரு கடிக்கடிக்கத்தான் செய்யும் இந்த வேலவ வேதியரும் ஊரவர்கள் உடமையை கொள்ளையடித்த குற்றத்திற்காக இவனை தேடாத இடத்தில் அனைவரும் தேடி வருகின்றார்கள் கொள்ளையடித்து யாருக்கு கொடுத்தான் யாருக்கும் கொடுத்து விடட்டும் உனக்கு தானே கொடுத்தான் அம்மா கொடுத்தான் என்று உரைக்கின்றாய் 3 நேரமும் மூக்கு பிடிச்சு சாப்பிட்டுட்டு தான் கொண்டு தந்தான் சும்மாவா தந்தான் பாரு என்னதான் இருந்தாலும் என் மனம் கேட்கவே கேட்காது அப்படி என்று சொன்னால் இப்பொழுதே வேதியர் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றியா அப்படி என்று சொன்னால் போடி போ 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 தாய் விளக்கியது கேளாமல் போகிறாய் அல்லவா போ அப்படி என்று தாயார் சொல்லி தட்டான் சரி அருமையாக எங்கே வெளிநாடு வாருங்கள் நாட்டமுடன் வேதியனா நாட்டமுடன் வேதியனா நாட்டமுடன் வேதியனா அவர் நடந்த தடத்தின் வழியாக நடந்து சரி லட்சுமியும் முழுக்கள் நிறைந்த காட்டிலே வருகின்றாளாம் வந்து சொல்றா ஒரு கள்ளியடை மூட்டிலே கவலை கோர்ந்த முகத்தோடு அமர்ந்திருந்தான் இந்த வேலவ வேதியர் சரி அந்த லட்சுமியானவள் என்னமா சொல்லுகின்றார்கள் ஐயா என்ன வேதியரே என்னமா இத பாருங்கள் நான் லட்சுமி வந்திருக்கின்றேன் லட்சுமி யாரு லட்சுமியா ஆமா ஆமா இதற்காக கண்ணை தேடி வந்தா என்ன இத பாருங்க எங்க அம்மா ஏதோ வார்த்தை சொன்னாங்களாம் நீங்களும் கோபத்துல வந்துட்டீங்களா எங்க அம்மா சொன்ன வார்த்தைகளா பெரிதாக நினைக்க வேண்டாம் என் கூட என்னுடைய அரண்மனைக்கு வாருங்க உன்னை தேடி உன்னுடைய அகரத்திற்கு நான் சென்றிருந்தேன் உன்னுடைய தாய் இருக்கின்றாளே சிவகாமி தாதி என்ன வார்த்தை சொன்னால் தெரியுமா என்ன சொன்னாய் காசு இல்லாதவனுக்கு தாசி வீடு எதற்குடா
வீட்டை விட்டு வெளியிலே போடாது ஆயே என்று உரைத்தாள் அல்லவா? பாருங்க, உங்க அத்தை ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க, இதெல்லாம் தெரியாதாக நினைக்கலாமா? அம்மா, உயிரே போனாலும் உன்னுடைய அகரத்திற்கு நான் வருவதில்லை. வரமாட்டீங்களா? எதுவாக இருந்தாலும் என்னுடைய இந்த விதி காரகத்திலே முடிந்து விடட்டும். இத பாருங்க, நீங்களும் வரலன்னு சொன்னா நானும் இங்க இருந்து போக மாட்டேன். அம்மா, என்ன? அதாவது தனிமையாக நடந்து வந்திருக்கின்றாய். இப்போ நீங்க அங்க வர மாட்டீங்க, அப்ப நான் உங்க வீட்டுக்கு வருகின்றேன். என்ன? அதாவது நான் எங்கும் வருவதாக இல்லை. சரி, அப்படியானால் இது வேறு வேறு ஏதாவது நாட்டிற்கு செல்லலாமே? கண்டிப்பாக வேண்டாம் வேண்டாம் கண்ணே. இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அது இந்த லட்சுமியானவளுக்கு தூக்கம் வருகின்றது. அதற்காக தான் பெரியவர்கள் ஒரு வாக்கியம் சொல்வார்கள், கேடு வரும் காலம் கேளாது கண் தூக்கம் என்று சொல்வார்கள். வாழ்வு வரும் காலம் வராது கண் தூக்கம் என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் இவள் முந்தைய தினத்து இரவு முழுவதும் நாட்டியமாடிய களைப்பும் இந்த வேலவ வேதியனை காரகத்திற்கு தேடி வந்த களைப்பினாலும் இவளுக்கு கண் தூக்கம் வருகின்றது. மனதிலே நினைக்கின்றார், அதாவது வேறு ஒரு இடத்தில் சென்று நாமல் படுத்தோம் என்று சொன்னால் இவர் சென்று விடுவார்கள் என்று சொல்லி கள்ளம் கவனமற்ற அந்த வேதவ வேதியனுடைய துடை மீது தலை வைத்து உறங்குகின்றார் இந்த லட்சுமியானவள். ஐயா வேதியரே, எனக்கு தூக்கம் வருகின்றது. உங்கள் மடி மீது தலை வைத்து கொஞ்ச நேரம் நான் தூங்கட்டுமா? தூக்கம் வருகின்றதா? தாராளமாக தூங்கி அப்படின்னு சொல்லி மடி மீது தலை வைத்து தூங்குகின்றானா? தூங்கக்கூடிய நேரத்திலே பார்த்தான் பாருங்கள், வேதியன் கள்ளம் கபடமற்றவன் நினைக்கின்றான். இவள் அணிந்திருக்கின்றானே ஆடை மணிகள் அனைத்தும் யாரு கொடுத்தது? நாமல் கொடுத்ததல்லவா? எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சீ வெளியே போயின்னு சொல்கின்றாளே, தாயை போல பிள்ளை என்று சொல்லுவார்கள். என்று இவளுடைய தாய் உரைத்த வார்த்தை இனி ஒரு நாள் இவள் உரைக்க மாட்டாள் என்று என்ன நிச்சயம் இருக்கின்றது? அப்படி என்று அவன் மனதிலே என்ன எண்ணம் கொண்டான் பாருங்கள். செய்ய வேண்டும் என்று ஏன்னு சொன்னா ஏறிட்டு பார்க்கின்றான் இந்த லட்சுமியை. பார்க்கக்கூடிய நேரத்தில் அனைத்து ஆடை அணிகலங்கள் அனைத்தும் நாமல் கொடுத்தது. கொடுத்த முதலை நாமல் எடுப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இவளிடத்திலே பொருளை தா என்று கேட்டால் கொடுப்பாய், கண்டிப்பாக. ஆனால் உன் பின்னால் வருகிறேன் என்று சொல்லுவாய். அதனால் இவளை நாமல் கொலை செய்ய வேண்டும். இந்த அரும்பெரும் கானகத்தில் கொலை செய்தால் யார் காண போகின்றாய்? ஆமா, கொலை செய்யணும்னு சொல்லி நினைச்சிட்டான். கையில எதுவுமே கொண்டு வரவில்லை. அதாவது ஒரு கத்தி இருக்குன்னா ஒரே குத்துல குத்தி கரைக்கிடலாம். சரிதான். ஆமா, ஒரு கயிறு இருக்கான்னு வச்சுக்கேன், கரணி கழுத்துக்குள்ள போட்டு இறக்கிடலாம். சரி, செத்து போவா. ஆமா, நாமளும் வெறும் கையும் வீசின கையுமாக அல்லவா வந்தோம். அப்படி என்று சொல்லி முதலாக தொடையளவு மண்ணை கூட்டுகின்றான். மண்ணை கூட்டி அசையாமல் அவளுடைய தலையை அந்த மண் மீது வைத்து விட்டு சரி எழுந்திருந்து தேடுறான் ஏதாவது பொருள் இருக்குதான்னு. ஆமாமா, சுற்றுமுற்றும் பாக்குறான். ஒருத்தரும் கிடையாது. அரும்பெரும் கானகத்தில் யாருமா இருப்பா? அதானே. அப்பொழுது ஒரு பாறாங்கல் இவனுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்ததா? நான் இருக்கின்றேன் என்று சொல்லி கௌரவமாக காட்சி அளித்ததா? ஆழ்வார்ப்பான் ஆயிலையை கொள்வதற்கு சரிதானே. பார்த்தான் இந்த வேலவ வேதியன் தூக்க முடியாத கல்லை தன்னுடைய துடை மீது தூக்கி நெஞ்சோடு தூக்கி ஆடாமல் அசையாமல் இருந்தால் அல்லவா தூக்கி நின்றாள். தலையது தலையிலே கொண்டு பொத்தென்று போட்டான். அம்மா என்று அலறி விழுந்தாள் லட்சுமியானவளே. சரி, கல்லை எடுத்தந்த மறையவன் போட, கல்லை எடுத்தந்த மறையவன் போட, நல்லாளோட தலையது நெறிய புரண்டாள் புரண்டாள் மரண
என்று அலறி விழுந்தாள் லட்சுமியானவள். உருண்டாள் புரண்டாள் மருண்டாள் இப்படி நம்பித்தானே நான் வந்தேன். நம்பி வந்து என்னை காட்டிலே கல்லை தூக்கி போட்டு கொன்று விட்டானே பாவி. உனக்கு நான் என்ன பாவம் தான் செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேனடா. உன்னை நம்பி அல்லவா என்னுடைய தாய் விலக்கிய பின்பும் கேளாமல் அரும்பெரும் காரகத்திற்கு வந்து எனக்கு நியாயம் சொல்லாமல் கல்லை போட்டு கொண்டு விட்டாயடா பாவி. இவன் என்னை கொண்டதற்கு காட்டிலே யாருமே சாட்சி கிடையாதா? சிவசங்கர கடவுளே நீ சாட்சி என்றாய். இவள் கண்களுக்கு ஒரு கள்ளி மரமான தெரிகின்றதா? ஏறிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு கள்ளி மரத்தை கண்டாள். சரிதான். பாவி, நீ கொண்டதை யாருமே பார்க்கவில்லை என்றுதானே நினைத்து கௌரவமாக காட்சியளிக்கின்றாய். இங்கு வளர்ந்து நிற்கிறது அல்லவா கள்ளிமரம். இந்த கள்ளிமரமே சாட்சி. கள்ளிமரத்தை சாட்சி வைத்துவிட்டு அவளுடைய உயிரானது பிரிந்து செல்கின்றதா? செத்து போடி அப்படி என்று அப்படியே சொல்லிட்டான். ஆமாமா, செத்து போனாலும் செத்து போயிட்டான். செத்து போடின்னு சொல்லிட்டான். இப்படி இருக்க பார்த்த இவன் கௌரவமாக சொல்லுகின்றான். என்ன? இந்த அரும்பெரும் காரகத்தில் இந்த கள்ளிமரம் சாட்சி சொல்வதா? அதானே ஆதி சிவ சங்கர கடவுள் வந்து சாட்சி சொல்வதா? சரி. அம்மை உமை பங்காளி வந்து சாட்சி சொல்வதா? அப்படி என்று சரி இருமா போட நினைக்கின்றான். செத்து போயிட்டாளான்னு பார்க்கணும். ஆமாப்பா, மூக்கல கை வச்சு பார்க்கணும். செத்து போயிட்டான்னு அறிஞ்சான். ஆமாப்பா, நேரத்திலே சரி அவன் அணிந்திருந்தார் பாருங்க அணிகலன்கள். ஆமாமா, அதை அனைத்தையும் கலற்றுகின்றான். கலட்டி அந்த துண்டை விரித்து ஆமாமா ஒரு கொட்டமாக கட்டி அந்த இடத்தை விட்டு அவன் சென்று விட்டான். இது இப்ப எங்கடி இருக்க? அங்கே லட்சுமியுடைய அரண்மனையிலே நடக்கிறது பாருங்கள். இரவிலே இவளோடு மத்தளம் கொட்ட இரவிலே இவளோடு மத்தளம் கொட்ட சென்ற அண்ணந்தி வேணண்ட நட்டு வந்தானோ பொழுதேவி நின்ற வீடதிலே வந்தாள். பொழுதேவி நின்ற வீடதிலே வந்தாள். வீடதிலே வந்தவள் மத்தளம் இருக்கேன். வாய்மொழி கேட்டானே சிவகாமியோடு. வாய்மொழி கேட்டானே சிவகாமியோடு.
வாங்கிட்டியா? வாங்கிட்டோம். பணம் எல்லாம் பேக்குக்குள்ள இருக்கு. அம்மா சரியா இருக்குதா? ஆமா அம்மா. சரி இருக்கட்டும். நீ ரொம்ப முழிச்சிட்டு வந்திருக்கிற. அதனாலே உனக்கு சூடா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு. அம்மா நான் வந்த உடனே ஓடோடி சென்று என்னுடைய மத்தளத்தை வாங்கி வீட்டிற்குள் கொண்டு வைப்பாளே என் அருமை தங்கை. கொண்டா மத்தளத்தை கொண்டா, நான் வாங்கி வைக்கிறேன். அம்மா என்ன? நான் கேட்பதற்கு மட்டும் பதில் சொல்லித்தாயே. என்னுடைய அருமை தங்கா எங்கு சென்றாய்? அவள் வீட்டில் கிடையாது. என்ன வீட்டில் கிடையாதா? கிடையாது. எங்கு சென்றாய்? வந்ததும் வராதமா வேதியர் எங்கன்னு கேட்டா. வேதியர் வந்த உடனே கையில காசு இல்லைன்னு சொன்னா பாத்தியா? நானும் வெளியே போன்னு சொல்லிட்டேன். இவளுக்கு பொறுக்கல்ல. வாழ்ந்தாலும் அவரோட தான், செத்தாலும் அவரோட தான் சொல்லி அம்மா என்ன பின்னாலேயே போயிட்டாடா. அம்மா என்ன வார்த்தை சொல்லுகின்றாய் தாயே? என்ன வார்த்தை சொல்லுகின்றாய் அம்மா? எவ்வளவோ தூரம் எடுத்து உரைத்தேன். ஆனா அவ கேட்கற மாதிரி இல்ல. அம்மா 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 கெடுத்து விட்டாயே பாவி, கெடுத்து விட்டாயே. அம்மா என்னம்மா சொல்லுகின்றாய்? அம்மா போனால் போகட்டும். அம்மா என்ன? ஊரவர்கள் இடத்தில் உடமையை கொள்ளையடித்த குற்றத்திற்காக அந்த வேலவ வேதியனை தேடாத இடத்தில் அனைவரும் தேடி வருகின்றார்கள். என்னுடைய அருமை தங்காயை அவன் வைத்திருந்தானோ கொண்டானோ என்று தெரியவில்லை அம்மா. இத பாரு அம்மா. பார்த்தாயா? தாய் பேச்சு கேட்காத பிள்ளை எனக்கு தேவையே கிடையாது. அம்மா இத பாரு. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? அம்மா வந்தால் என்னுடைய தங்கையோடு தான் வருவேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய தங்கை இல்லாத வீட்டை பார்த்தாயா? அம்மா அதாவது தங்கை இல்லாத இடம் தாமரை இல்லாத தடாகம் போல காட்சி அளிக்கின்றது. வந்தால் என்னோட தங்கையோடு வருவேன். இல்லை என்று சொன்னால் என்னுடைய தங்கை எங்கு சென்றால் அங்கே நானும் சென்று விடுவேன். அப்படின்னு சொல்லி வேதியன் வந்த இடத்தை விட்டு சென்றார். இப்படி இருக்க காட்டிலே தங்கையை தேடி வருகின்றார். சரி. ஒரு கள்ளி மர முட்டிலே தங்கையுடைய சேலையை கண்டானாம். அப்படி சேலை அசைய பண்ணா இருக்கக்கூடிய சேலையை கண்டவுடனே மனதில் நினைக்கின்றார். ஏன்னா அதாவது வேதியனை தேடி வந்த களைப்பும் இரவு முழுவதும் நாட்டியமான களைப்பினாலும் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாள் என்று நினைக்கின்றேன். ஓடி சென்று அழைத்து அகத்திற்கு சென்று விட வேண்டும் என்று சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் மாறாக அந்த தங்கை மேலே தள்ளி கண்டான். பார்த்தீர்களா? கண்டானே தங்கை தலை மேலே கல்லே, கண்டானே தங்கை தலை மீது கல்லை, எடுத்தவ கல்லை நகர்த்தே, கண்ணிலும் முகத்திலும் முத்தமிட்டானே, கண்ணிலும் முகத்திலும் முத்தமிட்டானே. நாளை தங்காய் ஓடி வரக்கூடிய தருணத்தை தங்கி தலைமையிலே கல்லை கண்டான். அவனும் நினைக்கின்றான், இறைவா என்னுடைய தங்கை இப்படி மறப்பதற்காக நான் ஓடி வந்தேன். என் தங்கா, என் அருமை தங்கா, ஒரு முறைக்கு 1000 முறை எடுத்து உரைத்தேன் அல்லவா? வேலவ வேதியனை நம்பாதே, வேலவ வேதியனை நம்பாதே என்று சொல்லி சரிதான். அரும்பெரும் கானகத்தில் அந்த நிலையில் பார்ப்பதற்காக தங்காய் நான் அங்கிருந்து உன்னை பார்ப்பதற்கு வந்தேன். தங்காய் சதுராடி சோறுட்டினாய் தாயே எங்களுக்கு. தங்காய் நீ சிரிக்கக்கூடிய நேரத்தில் கோடி முத்துகளை பாறைகள் சிதறவிட போல் காட்சி அளிப்பாய் அல்லவா அம்மா? அம்மா எங்களை விட்டு சென்று விட்டாயே தங்காய். அப்படி என்று பார்த்த இந்த அதாவது இந்த திருகண்டனத்தை வந்து நினைக்கின்றான். அதாவது நீ இல்லாத இடத்தில் நான் உயிரோடு வாழ்வதா? சரி, ஒருபோதும் இருக்காது என்று சொல்லி அதே கல்லிலே முட்டினான், மோதினான், தன்னுடைய உயிரை அப்படியே விட்டுட்டான். இப்படி இருவேருடைய உயிரம் கைலாசம் செல்கின்றது. சரி, இப்படி இருக்க லட்சுமியை கொண்டானே பாவி அவன் மனதிலே நினைத்தான். பாருங்க, அவனுடைய அரும்பெரும் கானகத்தில் அவனுடைய நிலைமை என்னவென்று பார்த்தால்